மதுராந்தகம் ஏரி சீரமைப்பு பணிகள் முடிவடைவது எப்போது? அதனை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் ஏரியில் நடைபெறுவது தூர்வாரும் பணிகள் அல்ல, கரையை பலப்படுத்தும் பணிகள் மட்டுமே என அதிர்ச்சியூட்டும் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாங்கள் விவசாயிங்க ஒரு கண்ணீரோட கோரிக்கை வைக்கிறோம். அது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கவர்மெண்ட்டோ விவசாயிகளோ அரசாங்கம் கூட நல்லா யோசனை பண்ணணும். தமிழ்நாடு அரசாங்கம் மதுராந்தகத்தில் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய ஏரி, ஏறக்குறைய ஒரு 2000 ஏக்கரை மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியில் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னால் தூர்வாரன்னு சொல்லிட்டு தண்ணியை அதில் இருந்த நல்ல ஒரு தண்ணியை வெளியெடுத்தாங்க. 2022 இது பல ஆண்டுகள் கோரிக்கை தூர்வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்து விவசாயிகள் கோரிக்கை வைத்து 2022 அதுக்காக அரசு ஒரு நிதியை ஒதுக்கீடுப்படுது. இது 2 வருஷமாக தூர்வாரம் சொல்லிட்டு 3 மாதம் பணி நடக்குது, 4 மாதம் பணி நடக்குது. அப்புறம் வேலை நடக்காமல் அப்புறம் அப்படி நிறுத்திடுறாங்க. வேலையே நடக்கிறதில்ல. அது நம்மளுக்கு விவசாயத்துக்கு விவசாயம் இதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுது. குடிநீர் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏரி பராமரித்து சரியாக நடத்தலை, தோன்றாங்க. போனபடியாக இருக்குது. ஏரிக்கரை இதில் இருக்கிற மண் எடுத்துமே பணத்தை உருவாக்குறாங்க. மதுராந்தகம் தாலுக்காவில் இருக்கிற மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி கிட்டத்தட்ட 1 டிஎம்சி தண்ணீரை சேர்த்து வைக்கக்கூடிய ஏரி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக விவசாயிகள் சங்கம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் எல்லோரும் ஏரியை தூர்வாரி அதில் தண்ணியை சேமித்து வைக்கணும், மதுராந்தகம் டவுனுக்கு தேவையான தண்ணீர், விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை சேமித்து வைக்கணும்னு சொல்லி எங்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி 2600 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியின் மூலம் மதுராந்தகம், காந்திநகர், முன்னூத்திக்குப்பம், அருங்குணம், காவாதூர், தேவாதூர், முள்ளி, வளர்பிறை உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன. ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் இந்த ஏரி நிரம்புவதால் இங்கு 3 போகம் நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்கள் விளைவிக்கப்பட்டு வந்தன. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்ததனால் ஏரியை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசிற்கு தொடர் கோரிக்கை வைத்து வந்தனர். எடுத்து ஒரு 2.5 வருஷமாகுது. 2 கேள்வி. முதல் கேள்வி, 2 வருஷம் தண்ணி வெளியெடுத்த அப்புறம் அந்த விவசாயிகளால் பயிர் வைக்க முடியல. அந்த விவசாயிகளுக்கு ஒன்றும் எப்படி எதுவுமே கவர்மெண்ட் கொடுக்கல. ஒரு தண்ணி வர ஏரியிலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த விவசாயியோட குடும்பம் என்ன ஆகும்? அதை தான் நம்பியிருக்காங்க. அதுவும் ஒரே போக பயிர், தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் 2 போக பயிர். அந்த விவசாயிகளுக்கு எந்த இழப்பீடும் கிடைக்கல, கண்ணீரோடு இருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்ட குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம், எங்களுக்கு அதில் தீர்வு இல்லை. 2வது, இது தமிழ்நாட்டிலேயே 2வது ஏரி, பெரிய ஏரி. இந்த ஏரியை சட்டசபையில் 125 கோடி அரசாங்கத்தால் டெண்டர் விடப்பட்டது. எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கினாங்கன்னா சரி, இது எப்படின்னா தண்ணி ரெடி ஆகிடும், வந்துச்சுன்னா நான் இன்னும் சரியாயிடும், பல ஆண்டுகள் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பல்ல கட்சி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 1 மாதம் 2 மாதம் சம்பளம் வரலனாவே நீங்கள்லாம் எங்கே போய் நிற்க முடியும்? நடுத்தர் தான் நிற்பாங்க ஒரு தொழிலாளர், மற்ற ஒர்க்கரில் வேலை செய்கிறவங்கலாம். 3 வருஷமாக நாங்கள் விவசாயத்தை நிறுத்திட்டு ஏரி பாசத்தை நம்பியிருக்கிற இந்த விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க நேரத்தில் 2024 போய் நிற்கிற ஏரி வேலை முடிஞ்சு இந்த வருஷம் தண்ணி வரப்போகுது, இந்த மழை காலம் வந்துச்சு, மழை பெய்ய போகுது, நம்பியிருக்கிற போய் பார்த்தீங்கன்னா வேலையே முடியலைங்க இன்னும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வருட காலமாக இருக்கிற தண்ணி எல்லாரும் ஏரியிலேருந்து வெளியே போயிட்டே இருக்கே தவிர அதை சேர்த்து வைக்க முடியலை. கட்டுமான பணிகளும் இது வரைக்கும் முடியலை. இப்போ வரக்கூடிய காலம் மழைக்காலம். இந்த மழை காலத்து தண்ணீரையாவது சேர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பார்களா என்று விவசாயிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். டூரே எடுக்காத ஒரு ப்ரப்போசலுக்கு தண்ணி எடுத்துட்டு தண்ணியிலேருந்து நிறைய இடத்துக்கு மண் எடுத்தாங்க. மண் எடுத்து எந்த பர்பஸ் யூஸ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் மண் எடுத்தாங்க.
மண் எடுத்துட்டு என்னப்பா தூர் வாரலையே வந்து கேட்கும் போது திடீர்னு தூர் வார வந்து ஒரு இதுவே இந்த ஜியோவில் கிடையாது, அப்போ ஏன் தண்ணி எடுத்தீங்க? அதுக்கு பதில் இல்லை. அதனால் அது உள்ளே நாங்கள் உள்ளே போகிறதுக்கு விரும்பப்படல. மனசாட்சியோடு வந்து சில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செயல்படணும். இது என்ன நியாயமா? எங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. முதலாவதாக இந்த முன்னாடியாக அரசாங்கம் தலையிட்டு இந்த ரொம்ப ஆம வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. அதை மட்டும் பாருங்கள், இந்த மண்ணை எடுத்து அணைகளை தான் வந்து அந்த ஏரியா டெவலப் பண்ணணும், அணைகளை உயர்த்தணும், சைடில் இருக்க உயர்த்தணும். எடுத்து தெருவாக விற்றுனுக்கிறாங்க மண்ணை. இங்கே பாருங்கள், போய்ட்டு மணலுக்கு வர மாதிரி எங்கே பார்த்தாலும் மண் தெருவுக்கு போய் விற்றுனுக்கிறானுங்க, கம்பெனிக்கு ஃபில்லிங் ஒர்க்கு. ஆனால் பேர் என்னன்னா இந்த வண்டல் மண்ணை எடுத்து விவசாயிகளுக்கு தரணும். எந்த விவசாயி தரீங்க நீங்கள்? நாங்கள் தான் விவசாயி, நாங்களாம் என்ன விவசாயி? ஊராக கம்பெனிகளுக்கு வேறு எங்கன்னா பக்கத்தில் எங்கன்னா எதனா ப்ராஜெக்ட் நடக்குது வீட்டுங்களுக்கு இந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு மண்ணை அடிச்சுன்னு மணல் குவாரி வேலை செய்துருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த கால்வாலாம் ஏரி கால்வாலாம் தூர் வராது, அப்படியே அடைச்சி கிடக்குது. வர சும்மா ஒழுகு தண்ணி வரது கூட ஏரி தண்ணியிலேருந்து மழை பெஞ்சு வந்தாலும் ஒழுகு தண்ணி கூட வராது. அதே மாதிரி இந்த நகராட்சி என்ன பண்ணுது, நகராட்சி 24 வார்டில் இந்த கழிவு நீரை கலந்து இந்த ஏரி கால்வாயில் விட்றாங்க. இதை போய் நாங்கள் முறையாக போய் கேட்க சொல்ல கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், நகராட்சிலையும் போய் மனு கொடுத்தோம், தோதோன்னு சொல்லிட்டு தாவணப்படி. இதனால் எங்களுக்கு வந்து இந்த படத்தாம்பலம் இதனால் வந்து ஏரிக்கு நம்ம விவசாயத்துக்கு ஆள் வரமாட்டாங்க, வேலை செய்ய ஆள் வரமாட்டாங்க, களை பெருக்கவோ நாற்று பெருக்கவோ எந்த பணிக்கு ஆள் வரமாட்டாங்க. கேட்டால் இது இந்த தண்ணி இதுமாரி இருக்குது, இந்த ஊர் தண்ணிலாம் வந்து இதில் கலக்கிறதுனால எங்களால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியல. இந்நிலையில் இந்த ஏரியை தூர்வாரி சீரமைக்க தமிழக அரசு சார்பில் ரூபாய் 120 கோடி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடந்து வருகிறது. மேலும் சீரமைப்பு பணிக்காக ரூபாய் 43 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் மிகப்பெரிய ஏரிகள் ஒன்றான மதுராந்தகம் ஏரி கரை பலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. நம்முடைய பொறியாளர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம். சார், 2 வருஷமாக வந்து இந்த பணிகள் நடந்து வருது. எந்த மாதிரியான பணிகள்லாம் நடந்தது, எவ்வளோ சதவீதம் முடிஞ்சிருக்கு, என்னென்ன பணிகள்லாம் மேற்கொண்டு வருது? மதுராந்தகம் ஏரி வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியினுடைய 5 மதகுகளின் மூலம் கிட்டத்தட்ட 1155 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறுது. அதாவது மதுராந்தகம் ஏ வில்லேஜ், மதுராந்தகம் பி வில்லேஜ், முள்ளி, முன்னூத்திக்குப்பம், கடப்பேரி, விழுதமங்கலம், கத்திரிச்சேரின்னுட்டு 11 கிராமங்களினுடைய விவசாய நிலங்கள் வந்து மதுராந்தகம் ஏரியின் மூலமாக 3 போகம் பயனடையுது. இந்த ஏரி வந்து சில்ட் இருந்ததாலும் பழைய கலங்கல் மட்டத்தாலையும் 530 மில்லியன் கன அடி மட்டுமே தண்ணீர் தேக்கக்கூடிய நிலையில் இருந்தது. இப்போ இந்த திட்டம் மூலமாக 791 மில்லியன் கன அடிக்கு கூடுதலாக அதனுடைய கெப்பாசிட்டியை கொள்ளளவை உயர்த்தி இருக்கிறோம். பழைய கலங்கல் மட்டத்தை விட மதுராந்தகம் உயர்மட்ட கால்வாய் திட்டம் மூலமாக ஒரு 2 அடி 0.6 மீட்டர்ஸ் வந்து கலங்களை உயர்த்தி இருக்கிறோம். இப்போ இந்த ஸ்கீம் மூலமாக புனரமைக்கிறதால இன்னொரு 0.5 மீட்டர், கிட்டத்தட்ட பழைய கலங்கள்லேருந்து 1.1 மீட்டர் உயரத்தை கலங்களுடைய உயரத்தை தூக்கி இருக்கிறோம். மொத்தம் 6 கலங்கள் இருக்குது மிகை நீரை போக்குறதுக்கு. இந்த 6 கலங்களில் 5 கலங்கள் வந்து நான் ஸ்பில்லிங் ஸ்பில்வேவாக நிரந்தரமாக கான்க்ரீட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டிட்டோம். 6வது கலங்களில் வந்து 12 ரேடியல் ஷட்டர் மூலமாக ஒரு வினாடிக்கு 1,10,000 கனஅடி போகக்கூடிய அளவில் ஏரியினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு இப்போ கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மதுராந்தகம் ஏரியினுடைய கரையினுடைய மொத்த நீளம் 3950 மீட்டர். இதில் 1500 மீட்டர் வந்து ஏரி கரை வந்து பலப்படுத்தப்பட உள்ளது. இந்த ஏரி கரை பலப்படுத்துவதற்கு தேவையான மண் மதுராந்தகம் ஏரியினுடைய வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியாவிலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி ஏரியினுடைய வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா கவர் ஆகிற மாதிரி, நீர்பிடிப்பு கவர் ஆகிற மாதிரி இருக்கிற முகப்பு கரை வந்து 18,500 18 கிலோமீட்டர் ஃபார்ம் பண்ணுறோம், புதுசாக அமைக்கிறோம். இந்த முகப்பு கரை அமைக்கிறதுக்கான மண்ணும் ஏரியினுடைய நீர்பிடிப்பு பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. 5 மதகுகளில் வந்து 3 மதகுகள் வந்து மீள கட்டப்பட்டுள்ளன, டவர்ஹெட் சுலுயிஸ் மீள கட்டப்பட்டுள்ளன. மீதி 2 மதகுகள் வந்து சீரமைக்கப்பட்டுள்ளன. சார், இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிகள் எப்போ நிறைவு பெறும்? இந்த பணிகள் வந்து 6 மாத காலத்திற்குள் நிறைவு பெறும். ரேடியல் ஷட்டர் அமைக்கும் பணி நடைபெற வேண்டியுள்ளது. ஒரு 6 மாத காலத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளோம். இதைத் தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஏரியில் தூர்வாரும் பணிகள் என்றுதான் சொல்லி துவங்கினர். இந்த பணிகள் அனைத்தையும் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் திட்டமிட்டிருந்தனர். ஆனாலும் பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பது என்பது சாத்தியம் இல்லாமல் போனது. இந்நிலையில்
சீரமைப்பு பணிகள் துவங்கிய காரணத்தினால் ஏரியில் மழை நீரை தேக்கி வைக்க முடியாத நிலை இருந்தது. இதனால் இந்த ஏரி நீர் பாசனத்தை கொண்டு விவசாயம் செய்து வந்த ஏராளமான விவசாயிகள் கடந்த 2 ஆண்டுகளாக விவசாயம் செய்ய முடியாமல் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். இதே நிலை இந்த ஆண்டு நீடிக்க கூடாது, தங்களின் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்க அதிகாரிகள் ஆவண செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக இருந்து வந்தது. இது குறித்து மதுராந்தகம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறுகையில், மதுராந்தகம் ஏரியில் நடைபெறுவது தூர்வாரும் பணிகளே அல்ல, கரைகளை பலப்படுத்தி ஷட்டைகளை அமைப்பது மட்டுமே. பொதுமக்களும் விவசாயிகளும் இந்த பணிகளை தூர்வாரும் பணிகள் என தவறாக புரிந்து கொள்ளல் கூடாது. இந்த ஏரியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் தற்போது வரை 87% பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த ஏரி சீரமைப்பு பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ரூபாய் 120 கோடியில் 12% மட்டுமே தூர்வாரும் பணிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்ற நிதி ஏரியின் பல்வேறு சீரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. தற்போது மேலும் ரூபாய் 43 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 2600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியில் 576 ஏக்கர் பரப்பளவில் தூர்வார முடிவு செய்யப்பட்டு தற்போது 250 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 2 அடி வரை தூர்வாரப்பட்டுள்ளது. மற்ற பணிகள் இன்னும் சில தினங்களில் முடிவடையும். ஏரியில் அமைந்துள்ள 5 மதகுகளில் 2வது மதகு மட்டும் அகற்றிவிட்டு புதிதாக கட்டப்படுகிறது. மற்ற மதகுகள் பழுது பார்க்கப்படுகிறது. மேலும் ஏரியின் முன்கரை பகுதிகள் அமைந்துள்ள மதுராந்தகம், மேச்சேரி, புதுப்பட்டு, பசும்பூர், பிள்ளாஞ்சிக்குப்பம், குன்னவாக்கம், வேடந்தாங்கல், தண்டரை, மலைப்பாளையம் ஆகிய கிராமங்களில் அமைந்துள்ள 18 கிலோமீட்டர் நீளம் கொண்ட முன்கரை பகுதிகள் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் 14 மீட்டர் உயரம் கொண்ட ஷட்டர் அமைக்கும் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. எனவே குறிப்பிட்ட கால இலக்கான வரும் ஜூலை மாதத்திற்குள் பணிகள் நிறைவு செய்யப்பட்டு ஏரியில் 50 முதல் 60% அளவிற்கு தண்ணீர் சேர்த்து வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பணிகள் தாமதமாயின. இன்னும் 6 மாத காலத்திற்குள் பணிகள் நிறைவு பெற்று சேமிக்கப்படும் தண்ணீர் விவசாயம் பாசனத்திற்கு மதகுகள் மூலம் திறந்துவிடப்படும். இதன் மூலமாக இந்த ஆண்டு விவசாயிகள் தங்களின் விவசாய பணிகளை வழக்கம் போல மேற்கொள்ள முடியும் என அவர்கள் உறுதியளித்தனர். இதன் மூலம் இந்த ஏரியை நம்பியுள்ள விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். மேலும் கரையை பலப்படுத்தி என்ன பயன்? ஏரியை முழுமையாக தூர்வாரி நீரை சேமிப்பதன் மூலமாகவே விவசாயிகள் விவசாயம் செய்ய ஏதுவாக இருக்கும். எனவே அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படாமல் துரிதமாக செயல்பட்டு வருகின்ற மழைக்காலத்திற்குள் பணிகளை முடித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அதனால் இந்த ஒளிபரப்பை கொஞ்சம் அவசியம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கரையை பலப்படுத்தி அதோடைய தண்ணீரை சீக்கிரம் இந்த ஸ்கீமை சீக்கிரம் முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு விவசாய சங்கம் சார்பாக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனவே அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக அதை தூர்வாரி எங்களுக்கு பாசனத்துக்கு ஏற்படுத்தி தரும்படி அரசாங்கத்தை விவசாயிகள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஏற்படுது. இதை உடனடியாக கலெக்டர் அவர்கள் பார்வையிட்டு எங்களுக்கு தக்க ஒரு பதில் சொல்ல வேண்டும். இது நஷ்டீடாக ஒரு ஏக்கராக 25,000 கொடுங்கன்னா தமிழக அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.